ஒரு உழைப்பாளியாக பார்ப்பாங்க. உங்களை வச்சு தான் உங்களுடைய குடும்பமே ஓடுதுன்னு கூட சொல்லலாம். உங்களுடைய உழைப்பு உங்கள் உடன் பிறந்தவன் இருப்பான், ஆனால் அவங்கள விட நீங்கள் தான் உங்களுடைய குடும்பத்தை சரமாரியாக பார்த்துக்கிடுவீங்க. பெற்றோர்களையும் சரி, அவர்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள், உறவினர்கள்னு அனைவரையுமே நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய சம்பளத்தினால வருகின்ற அந்த காசை வச்சு தான் அவங்க அனைவருமே பார்த்துருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு உடன் பிறந்தவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க உங்களுடைய வீட்டை பார்த்துக்கிடவே மாட்டாங்க. ஆனால் அவங்க தான் உங்களுடைய வீட்டுக்கு செல்ல பிள்ளையாக இருப்பாங்க. உங்களுக்கு இந்த ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும், என்னடா நம்ம தான் நம்முடைய வீடை முழுவதுமாக பார்த்துக்கிறோம், இருந்தாலும் அவனைத்தான் செல்லப்பிள்ளையாக பார்க்குறாங்க, அப்போ நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு கூட உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளவோ பண்ணியிருப்பீங்க, அது அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஏதாவது ஒரு சிறிய சிறிய தவறு உங்கள் நன்மைக்காகவும் உங்கள் என்ஜாய்மெண்ட்டுக்காகவும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு தவறை உங்களுடைய பெற்றோர்கள் குத்தி குத்தி காட்டுவாங்க. இதனால் உங்களுக்கு வீட்டுக்கு போகவே தோணாது. வீட்டுக்கு போகாமல் எதுக்கு நம்ம வீட்டுக்கு போகணும், வேலை செய்கிற இடத்துல நம்ம இருப்போம், நம்மகிட்ட தான் காசு அதிகமாக இருக்குல்ல, நம்ம வீட்டுக்கு கொடுத்தா தானே அவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம வீட்டை நம்மளும் கண்டுக்கிட வேண்டாம், நம்மளும் நம்ம உடன்பிறப்பு மாதிரி இருப்போம் அப்படிங்கிற மைண்டு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வந்து கொண்டே இருக்கும். எதுக்குன்னா, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அவ்வளோ டார்ச்சர் கொடுப்பாங்க. அது அனைத்தையுமே பொறுத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டுக்காண்டி உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கும் தெரிந்திருக்கும். உங்களுடைய சூழ்நிலை இதற்கு முன்னாடி ஒரு 5 வருடங்கள் 4 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஆனால் அதை அப்படியே தலைகீழாக மாற்றினது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த தனுசு ராசிக்காரராகிய நீங்கள். உங்களுடைய கடின உழைப்பு, இந்த கடின உழைப்பால் மட்டும்தான் உங்களுடைய வீடும் உங்களுடைய குடும்பமும் இந்த அளவுக்கு தலைகீழாக மாறி இருக்கு. ஓட்டு வீடுலேருந்து இன்னைக்கு மாடி வீடு கட்டுறதுக்கு யார் காரணம்? நீங்கள் தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களாக தான் உங்களுடைய வீட்டில் இருப்பீங்க. உங்களுடைய கடின உழைப்பு அந்த அளவுக்கு இருக்கும். கடின உழைப்பு மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் அப்படியே நீங்கள் பணத்தை கொடுத்துருவீங்க. உங்களுடைய தேவைக்கு மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் கொடுத்துருவீங்க. வீட்டில் பணம் கேட்டால் இல்லைன்னு நீங்கள் கூறவே மாட்டீங்க. இப்படிப்பட்ட உங்களை வேலை செய்கிற இடத்துல தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, உங்களுடைய வீட்டுக்கு நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அங்கேயும் நிம்மதியாக இருக்க வர்றது கிடையாது. ஏதாவது குறைகளை சொல்லி உங்களை திட்டிக் கொண்டே இருக்கிறது. இதனால் உங்களுடைய மனசு தான் தேவையில்லாத நினப்பை வந்து கொண்டே இருக்கும். எதுக்கு நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நினப்பும் வந்துக்கிட்டே இருக்கும். இது தனுசு ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் இந்த நிமிடம் வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கும். இது ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் வழியாக கூறுங்க. அதே போல் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் இது வரைக்கும் நடந்திருக்கும். 8 வருடம் 7 வருடம் வரைக்கும் நீங்கள் ஒரு பெண்ணை காதலிச்சிருப்பீங்க, இல்லைன்னா ஒரு நண்பருடன் பழகியிருப்பீங்க. அந்த ஒரு உறவு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு முறிவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கும். உங்களுடைய காதல் கூட என்னோட 8 வருஷ காதல்ப்பா, அதை நான் விட்டு போனாலும் அவன் நீ விட்டே போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட எத்தனையோ தடவை கூறியிருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அவங்களே உங்களை வேண்டாம், நீ வேலை வேலைன்னே இருக்க, என் கூட நீ நேரத்தை செலவிடவே மடிக்க, இதனால் எனக்கு நீ பிடிக்கலை அப்படின்னு இந்த ஒரு நேரத்தில் அவங்க காதலி காதலனிடம் கூறுவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறதாம். ஏன்னா உங்களுடைய வேலை அப்படி. நீங்கள் நினச்சி அந்த வேலைக்கு போனீங்களான்னு தெரியாது, இருந்தாலும் அந்த ஒரு வேலைக்கு போயிட்டீங்க, உங்களால் இப்போ பின்வாங்க முடியாது. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய காதலியோ அல்லது திருமணமானவர்கள் மனைவியோ இந்த மாதிரி பேசுவது மிகவும் உங்களுக்கு ஆபத்தாக இருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு யாருமே கிடையாது, நான் 8 வருஷமாக காதலிச்சம்பா, அவள் ஒருத்திக்காக நான் மற்ற யாரையுமே வேண்டாம் அப்படின்னு மிக வன்படியாக காதலிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் மனசளவில் நினைப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அவங்களே உங்கள் உதறிட்டு போகும் பொழுது உங்களுடைய மனசே வெடிச்சிடும். எதுக்கு நம்ம இருக்கிறோம், 8 வருஷமாக உயிருக்கு உயிராக பழகணுமே, அவளே நம்மளை விட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் நம்ம யார்கிட்ட பழகி எதுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கொள்வதற்கான தேவையில்லாத சில செயல்களை செய்து உங்களுடைய உடம்பையும் உங்களையும் நீங்கள் பாதிச்சுக்கிடுவீங்க. இதனால் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு ஏற்படும். இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி உங்களுடைய மனது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் தேவையில்லாத தவறான செயல்களை செய்யவே கூடாது. இன்னும் 2 மாதங்கள் இல்லைன்னா 3 மாதங்கள் உங்களுக்கு திருமணம் வயது, அந்த திருமண கலை, அது திருமணம் முடிந்த பிறகு நீங்கள் நினைத்ததை விட இப்போ இருக்கிற நிலைமையை விட உங்களுடைய நிலைமை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருமாங்க. அது அனைத்திற்குமே உங்களுடைய கடின உழைப்பு. அதுக்கப்புறம் திருமணமாகி உங்களுக்குன்னு வரப்போகிற உங்களுடைய மனைவி, அவர் அப்படியே உங்களையும் மாற்றிடுவார்,
நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்களாம். இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு இல்லைன்னா தனுசு ராசிக்காரர்களாகிய மகன்கள் மகள்களுக்கு இந்த ஒரு நிலைமை கட்டாயம் நடக்கும். இது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் கூறணும். உங்களுக்கு இந்த ஒரு நாளானது எப்படி அமையும் என்றால், கடின உழைப்பை நீங்கள் போட்டுக்கொண்டே தான் இருக்கணும். உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் செய்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை பெற முடியும். உங்களுடைய கடின உழைப்புக்கு எந்த விதமான பஞ்சமுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு பயப்படவே மாட்டீங்க. அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, 10 பேர் செய்யக்கூடிய வேலையை கூட நான் ஒத்தாளாக பொறுமையானாலும் செய்வேன். என்னால் அந்த ஒரு வேலையை விட்டு செல்லவே முடியாது அப்படின்னு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இருவருமே கூறுவாங்க. ரொம்பவும் தைரியமான மனப்பான்மை இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணுவீங்க. சரக்கு அடிக்கிறதுக்கு, இல்லைனா வீட்டுக்குன்னு நீங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டீங்க. வீட்டுக்குன்னு நீங்கள் எதுவுமே வாங்கிட்டு போக மாட்டீங்க. உங்களுடைய வீட்டில் காசை கொடுத்துருவீங்க. சரக்கு அடிக்கிறது, உங்கள் கூட வருகின்ற பையங்களுக்கு, பசங்களுக்கு, இல்லைன்னா பெண்களுக்கு ஏதாவது செலவு பண்ணி கொடுக்கறது. அவங்க உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்காண்டி அந்த தேவையை உணர்ந்து தான் உங்கள்கிட்ட வராங்க. ஆனால் உங்கள் கூட வர்றவங்க இந்த பணத்துக்காண்டி தான் உங்களிடம் மாறாங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாமல் நீங்களும் கணக்கு இல்லாமல் அவங்களுக்கு பணத்தை செலவிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் செலவழித்த பணத்தை மட்டும் எண்ணி பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் இருக்கும். அதை உங்களால் எண்ணவே முடியாது. அந்த அளவிற்கு நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு திருப்பி பண்ணுவாங்களான்னு கேட்டான் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டாங்க. நீங்கள் செய்த அந்த செலவுகளை திருப்பி அவங்க பண்ணவே மாட்டாங்க. உங்களுடைய கஷ்டமான நேரத்திலையும் அவங்க உடன் நிற்கவே மாட்டாங்க. இதை அறியாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கின்ற அந்த சின்ன சின்ன உதவிகளாக இருக்கட்டும், உங்களுக்கு இரக்க குணங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது வரைக்கும் இருக்கிற ராசியிலே சரி, கடின உழைப்பையும் இரக்க குணம் அதிகமாகவும் இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான். என்னதான் மற்றவங்க கஷ்டம் கொடுத்தாலும் சரி, அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்ம பழகிட்டோமே அப்படின்னு அந்த பிரச்சனைக்காண்டி நீங்கள் இறுதி வரைக்கும் போய் நிற்பீங்க. இதனால் உங்களுக்கு தான் அடிக்கடி கெட்ட பேர் ஏற்படும். இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு நாளும் பொருட்படுத்திக்கிடவே மாட்டீங்க. நம்ம பயந்தாம்பா அவன் அப்படின்னு ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும். அந்த மனப்பான்மையால் தான் இது வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு இது நடந்திருக்கா, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லையா என்பதையும் நீங்கள் கூறணும். இந்த ஒரு நாளில் தொழில் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. முந்தைய விட உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடைய இதுக்கப்புறம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் தொழில் செய்து அந்த தொழில் நீங்கள் செய்யாமல் உங்களுக்கு தெரிந்த நபர் யாராவது செய்து அவர்கள் கீழே நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு நேரத்தில் நீங்களே தனியாக தொழில் செய்ய வேண்டிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்துடுச்சு. தனியாக நீங்கள் தொழில் அமைங்க. கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் நினைத்ததை விட லாபம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதிக ஆர்டரும் உங்களை தேடி வரும். அது உங்கள் உறவினர்கள் மூலமாகவே உங்களுக்கு வருவதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய தொழிலை நீங்கள் தொடங்குங்க. கட்டாயம் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். இல்லைன்னா வியாபாரம் பண்ணுறது, உங்கள் கூட வருகின்ற பையங்களுக்கு, பசங்களுக்கு, இல்லைன்னா பெண்களுக்கு ஏதாவது செலவு பண்ணி கொடுக்கறது. அவங்க உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்காண்டி அந்த தேவையை உணர்ந்து தான் உங்கள்கிட்ட வராங்க. ஆனால் உங்கள் கூட வர்றவங்க இந்த பணத்துக்காண்டி தான் உங்களிடம் மாறாங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாமல் நீங்களும் கணக்கு இல்லாமல் அவங்களுக்கு பணத்தை செலவிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் செலவழித்த பணத்தை மட்டும் எண்ணி பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் இருக்கும். அதை உங்களால் எண்ணவே முடியாது. அந்த அளவிற்கு நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு திருப்பி பண்ணுவாங்களான்னு கேட்டான் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டாங்க. நீங்கள் செய்த அந்த செலவுகளை திருப்பி அவங்க பண்ணவே மாட்டாங்க. உங்களுடைய கஷ்டமான நேரத்திலையும் அவங்க உடன் நிற்கவே மாட்டாங்க. இதை அறியாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கின்ற அந்த சின்ன சின்ன உதவிகளாக இருக்கட்டும், உங்களுக்கு இரக்க குணங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது வரைக்கும் இருக்கிற ராசியிலே சரி, கடின உழைப்பையும் இரக்க குணம் அதிகமாகவும் இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான். என்னதான் மற்றவங்க கஷ்டம் கொடுத்தாலும் சரி, அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்ம பழகிட்டோமே அப்படின்னு அந்த பிரச்சனைக்காண்டி நீங்கள் இறுதி வரைக்கும் போய் நிற்பீங்க. இதனால் உங்களுக்கு தான் அடிக்கடி கெட்ட பேர் ஏற்படும். இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு நாளும் பொருட்படுத்திக்கிடவே மாட்டீங்க. நம்ம பயந்தாம்பா அவன் அப்படின்னு ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும். அந்த மனப்பான்மையால் தான் இது வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு இது நடந்திருக்கா, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லையா என்பதையும் நீங்கள் கூறணும். இந்த ஒரு நாளில் தொழில் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. முந்தைய விட உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடைய இதுக்கப்புறம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.
நீங்கள் தொழில் செய்து அந்த தொழில் நீங்கள் செய்யாமல் உங்களுக்கு தெரிந்த நபர் யாராவது செய்து அவர்கள் கீழே நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு நேரத்தில் நீங்களே தனியாக தொழில் செய்ய வேண்டிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்துடுச்சு. தனியாக நீங்கள் தொழில் அமைங்க. கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் நினைத்ததை விட லாபம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதிக ஆர்டரும் உங்களை தேடி வரும். அது உங்கள் உறவினர்கள் மூலமாகவே உங்களுக்கு வருவதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய தொழிலை நீங்கள் தொடங்குங்க. கட்டாயம் உங்களுக்கு